கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டிலிருந்து. ஜானிராம் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. எல்லாரும் பேசுறாங்களா? சனி பகவான் யாருக்கெல்லாம் பயம் சொல்லுங்க பாக்கலாம். கண்டிப்பா கண்ணா, சேர்த்து பேசுறத நான் தெரிஞ்சுக்க முடியும், கத்துக்க முடியும் இல்லையா? ஒருத்தர் மட்டும் பேச நல்லா இருக்காது இல்லையா? எனிவே, சனி பகவான் யாருக்கெல்லாம் பயம் சொல்லுங்க பாக்கலாம். சும்மா பேசுங்க. ஒரு 10 நிமிஷம் தான் பேச போற, ரொம்ப நேரம்லாம் கிடையாது. ஏன்னா காந்தூர் வந்திருக்காங்க, ஐயா வந்து ரெடியா இருக்காங்க, பெரியசாமி ஐயா பேசுறதுக்காக. சரிங்களா? சனி பகவான் அப்படின்னா நீதிமான் இல்லைங்களா? நீதிமான் தானே, நியாயத்துக்கு அதிபதியான கிரகம் தானே. ஏன் அவரை பார்த்து பயப்படுறோம்? எல்லாத்துக்கும் பயம் வருது. ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனி காலங்கள் வரும்போது தானே. அதுவும் ஒரே வீட்டுக்குள்ளார 2 ராசி 3 ராசி ஒன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேணாம்ப்பா. ஒரு மீன ராசி இருக்காங்க, சிம்ம ராசி இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் சனி பகவானும் 8ஆம் இடம் சனி பகவான் இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அமைப்பு இருக்கா இல்லைங்களா? எல்லா வீட்டிற்கும் அலையா விருந்தாளி யாருங்க? அலையா விருந்தாளி யாருங்க? சனி பகவான். நீங்க அழைக்க வேண்டியதே இல்லை. எல்லா வீட்டுக்குள்ளேயும் நடு வீட்டுல வந்து உட்கார்ந்து இருப்பார். என்ன செய்யறீங்க, என்ன பண்றீங்கன்னு அவர் கணக்கு வச்சுட்டே இருப்பார் இல்லைங்களா? அவருடைய பாயிண்ட் வரும்போதுதான் செக் வைப்பார். சரி, அப்ப தசாபுத்தி காலங்கள் எப்படி இருக்கும், கோச்சார பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய வருடம் 20 வருடம் தான் ஆய்வு. சின்ன அறிவு கேட்டிய விஷயத்த மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சனி பகவான் வச்சுக்கோங்க, ஒரு மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதியான கிரகம் இல்லைங்களா? ஜீவனகாரகன் பெயர் இல்லைங்களா? ஆமாமா இல்லையா? சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா தப்பா யோசிக்கணும் இல்லையா? ஜீவனகாரகன் தானே. நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அதற்கு 10ஆம் இடமே ஒரு காரணம். சரிங்களா? கவர்மெண்ட் ஜாப், சர்வீஸ் 6ஆம் இடம் வந்துடும் நமக்கு இல்லைங்களா? சோ இப்ப என்னன்னா, சனி பகவான் நீச்சமா இருக்கார். எப்படிங்க? தோஷத்தை கொடுப்பாரா, பிரச்சனை கொடுப்பாரா, இல்ல உச்சமா இருக்காரு யோகத்தை கொடுப்பாரு நினைக்கிறீங்களா? நீச்சமா இருக்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் யோகத்தையும் கொடுக்கும். உச்சமாக இருக்கக்கூடிய எந்த கிரகமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து வச்சுக்கோங்க பிரச்சனையும் கொடுக்கும். இப்ப சனி பகவான் நீச்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஷத்துல இருக்காரு. அதே பரணியுடைய 3ஆம் பாதம் வரும்போது உச்சமாயிருவார். எல்லா கிரகம் அப்படிதானுங்க. ஒரு டிகிரியில வந்து உச்சம் அடைதா ஒரு அடுத்த டிகிரி பாத்தீங்கன்னா நீச்சம் அடைவாங்க இல்லைங்களா? பொதுவான கான்செப்ட் அதுதான். ஆனா நீச்சமா சனி பகவான் பாருங்க, பார்க்கக்கூடிய பாவங்கள் நட்பு வீடா இருக்கும். மேஷத்துல இருக்காருங்களா? அப்ப 3வது பார்வை எங்க இருக்கு? உங்க மிதுனத்துக்கு இருக்குங்களா? 7வது பார்வை பாருங்க உங்களுக்கு துலாம், சுக்கிரன் வீடு. தன்னோட வீடு பாத்தீங்கன்னா 10வது பார்வையை பார்ப்பார். அதே உச்ச சனி பகவான் எடுத்துக்கோங்க, பார்க்கக்கூடிய பாவங்கள் பகை வீட்டை பார்ப்பார். அப்ப என்னன்னா, நீச்சமா இருக்கக்கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா தொழில் சிறந்த விஷயத்துல ஏதோ ஒரு தடங்கள் கொடுப்பார். உங்களுடைய உழைப்பு மற்றவங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு நிறைய திறமை இருக்கும். எப்படிங்க? உங்களுக்கான விஷயம் சனி பகவான் கொடுக்க மாட்டார். அதே உச்ச சனி பகவான் எடுத்துக்கோங்க, உங்க வீட்டுக்கு நல்ல பேர் கிடைக்காது உங்களுக்கு. அவங்க வந்து 7ஆம் இடம் என்னங்க? பொதுமக்கள் இல்லைங்களா? தன்னுடைய வீட்டை விட வெளியே நல்ல பேர் இருக்கு. உங்களுக்கு பாராட்டுகள் கிடைச்சா போதுங்க. மாமா நீங்க வந்துருங்க, மச்சான் நீங்க வந்துருங்க, மாப்பிள்ளை நீங்க வந்துருங்க, உடனே கிளம்பிடுவார். வீட்டை பத்தி யோசிக்க மாட்டார். உச்ச சனி பகவான். ஏன்னா அது 7ஆம் இடம். மற்றவர்களை சார்ந்துதான் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் பயணம் இருக்கும். வீட்டை பத்தி எண்ணங்கள் அதிகம் இருக்காது. ஆனா வீட்டுக்கு என்ன தேவையோ கடமையும் பொறுப்பும் செஞ்சிருப்பார். ஏன்? சனி பகவான் இல்லைங்களா? இது விஷயம். சரி, இப்ப 1, 5, 9ல சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதற்கான பரிகாரங்கள் மட்டும் வேணுமா, பலன்கள் வேணுமா? உங்க சாய்ஸ். ரெண்டுமே வேணுமா உங்களுக்கு? சரி, இப்போ 1 அப்படின்னா லக்னம். உங்க வீட்டுல சனி பகவான் இருப்பார் இல்லைங்களா? அப்ப லக்னம் யாரு? நீங்க தானே, ஜாதகர் தானே லக்னம். அப்ப லக்னத்தில் சனி பகவான் அமர்ந்தால் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க என்னன்னா, சுறுசுறுப்பா இருக்கணும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ஏன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் இல்லைங்களா? நாளைக்கு பாத்துக்கலாம், அப்புறம் யோசிக்கலாம், அந்த விஷயமே கிடையாதுங்க. பஞ்சுவாலிட்டி கரெக்டா கீப் அப் பண்ணணும். எப்படிங்க? பஞ்சுவாலிட்டி. இன்னைக்கு உண்டான வேலையை இன்னைக்கே செஞ்சு முடிக்கணும்னு உங்களுக்குள்ள ரூல் வச்சுக்கோங்க. டுடே லிஸ்ட். நான் இப்படித்தான் இருக்கணும், நான் இதைத்தான் செய்யணும் அப்படி விஷயத்துக்குள்ள நீங்க கரெக்டா கொண்டு போனீங்க அப்படின்னா நிறைய விஷயம் மாற்றம் கிடைக்கும். ஆனா லக்னத்தில் சனி பகவான் ஒரு சின்ன ரூல் ஒண்ணு இருக்கு. உங்க ஃபேமிலியில 4 பேர் இருக்கீங்க, இல்ல 5 பேர் இருக்கீங்க, இல்ல 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா பொதுவாவே ஒரு சின்ன ரூல் சொல்லிக்கிறேங்க. சந்திரன் சுக்கிரன் அப்படின்னா பெண் கிரகம் இல்லைங்களா? சந்திரன் சுக்கிரன்னா பெண் கிரகம். சந்திரன்னா தாயை குறிக்கும், சுக்கிரன்னா மனைவியை குறிக்கும்.
ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆண் கிரகம் எடுத்தீங்கன்னா சூரிய பகவான், செவ்வாய் பகவான், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், இவங்க 3 பேர் தான். ஒரு கர்மா வழியில வரக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குங்களா, போன ஜென்மத்துல இல்ல 3 தலைமுறைக்கு நடந்த விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த 3 தலைமுறை நடந்த விஷயங்களை நம்ம ஒரு ஃபாலோ வந்துட்டே இருக்கும் ஒரு ஜாதகத்துல. அப்ப பெண் கிரகங்கள் சந்திரன் சுக்கிரன், ஆண் ஜாதகத்தில் 6, 8 மறையக்கூடாது, 6 பாயிண்ட்ல மறையக்கூடாது, உள்ள உங்களுடைய வீட்டுக்கு மறையக்கூடாது, சந்திரன் வீட்டுக்கும் சுக்கிரன் வீட்டுக்கும் 6, 8 பாயிண்ட்ல மறையக்கூடாது, தன்னுடைய ஸ்தானத்துக்கு, ஸ்தான பலத்துக்கு. அப்ப பெண்வழி கர்மா தொடர்ந்து வருதுன்னு அர்த்தம். பெண்வழி கர்மா உங்களுக்கு இதுல சனி பகவான் சம்பந்தப்படுறாரு, லக்னத்திலே இருக்காரு, லக்னத்து சனி பகவான் இருக்காரு. இதே சந்திரன் சுக்கிரன் வச்சுக்கோங்க 6, 8 பாயிண்டா வருது அப்படின்னா கண்டிப்பா ஒரு கர்மா ஒண்ணு இருக்கு. அது உங்க ஃபேமிலி ஜாதகத்துல நீங்களே ஆய்வு பண்ணுங்க. பெண் வழி கர்மா இருக்குன்னா சனி பகவான் அடுத்து கரெக்டா சொல்லுவார். ஒரே டிகிரியில இல்ல ஒரு வீட்டுக்குள்ள வந்து உட்காருவாருங்க. அதுதான் 3 தலைமுறையை வரக்கூடிய கர்மா. எப்படி தொழில வந்து சிறப்பு இருக்காது, இல்லைன்னா படித்த படிப்புக்கு வேலை இருக்காது, சொத்துக்கள் சேராது, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, நோயுடைய தாக்கம் இருக்கு இல்லைங்களா, இருக்கா இல்லைங்களா, உண்மைதானே? சரி, இப்ப 5ஆம் இடம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம், வம்சாவளி, பூர்வ புண்ணியம் இல்லைங்களா. அப்ப அந்த ஸ்தான பலத்துல அந்த 5 யாருங்க, சூரிய பகவான் தான் காலபுருஷருக்கு. 5ங்கிறது சூரிய பகவான் தான். அப்ப சூரிய பகவான் சனி பகவான் சொல்லுவாங்க, சூரியன் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருந்தா அப்பா பையனுக்கு ஆகாது அப்படின்னு சில ரூல் இருக்குங்க. ஆட்சி உச்சமா இருக்கு அப்படின்னா அப்பா பையன் சப்போர்ட் பண்ணுவாங்க, பையன் பேச்சு அப்பா கேட்டுக்கு பாருங்க. எல்லா சனி சூரிய பகவானும் பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. அதே பெண் ஜாதகமா இருக்குன்னா பொண்ணு சொன்னா அப்பா கேட்டுக்குவார். நம்ம பொதுவா சொல்லக்கூடாது சில ரூல் எல்லாமே, சரிங்களா, கொஞ்சம் ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க, சரிங்களா. சோ அடுத்த விஷயம் எடுத்தீங்கன்னா 5ஆம் இடம் சூரிய பகவான் வீட்டுல பொதுவா உங்க ஜாதகத்துல 5ல சனி பகவான் இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணணுங்க, சூரிய பகவான் சம்பந்தம் எடுத்துக்கணும். நம்ம 6, 8 பாயிண்ட்ல இருக்காங்களா இல்ல, அப்ப வந்து இது வந்து உங்களுக்கு பெண் ஆண்வழி கர்மாவை சொல்லும். சனி பகவான் சூரியன் செவ்வாய் 6, 8, 12 இல்ல 6, 8, 12 சாரம் தசாபுத்தி காலங்கள்ல பாருங்க, அப்பதான் வேலை மாற்றமோ நல்ல வேலை போயிட்டு இருக்கும், கரெக்டா வந்து ஸ்கிப் ஆயிடும், சரிங்களா. அதாவது பொசிஷன் வந்து ஹை லெவல்ல போகும். உங்க முதலாளிக்கு நீங்க கரெக்டான நபரா இருந்தாலும் கூட அங்க சிம்ம வீட்டுல சனி பகவானுடைய பயிற்சி காலமா இருக்கட்டும், தசாபுத்தி காலமா இருக்கட்டும், சனி பகவான் இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல உங்க வேலை மாற்றம் நிச்சயம் உண்டு. அது எப்படி நீங்க கீழே வரீங்கன்னு தெரியாது, அடுத்த விஷயம் என்ன பண்றதுன்னு தெரியாது, நீங்க செய்யாத ஒரு தண்டனை கிடைக்கும் உங்களுக்கு, சனி பகவானுடைய ஒரு கோட்பாடு, சரிங்களா. இப்ப வந்து வச்சுக்கோங்க 9ஆம் இடம். 9 வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் இல்லைங்களா. குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா 9 உங்களுடைய பாக்கியஸ்தானம். எதுவுமே கொடுப்பனை இருந்தால் தானே கிடைக்கும். ஒரு அனுபவிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கொடுப்பனை இருக்கு நம்ம ஜாதகத்துல. 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. சோ இந்த பாக்கியஸ்தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள சனி பகவான் இருக்காரு அப்படின்னா உங்களுடைய முன்னோர் வழியில வரக்கூடிய பிரச்சனை எடுத்து சொல்லும். எப்படிங்க, முன்னோர் வழி 1ஆம் பாவத்தில் 5, 9க்கு உண்டான கிரகங்கள், அதே மாதிரி 5ஆம் இடத்துல பெண்வழி கர்மா ஆண்வழி கர்மா 3மே அனலைஸ் பண்ணிக்கோங்க. 1னா நீங்க, 5னா பூர்வ புண்ணியம், 9னா பாக்கியம். ஆனா இங்க வந்து தெய்வத்துடைய ஒரு குற்றமும் எடுத்து சொல்லும் 9ஆம் பாவம். ஏன்னா அது யாகசாலை, குரு பகவானுடைய வீடு, சரிங்களா. குரு பகவானுடைய வீடு 9ஆம் இடமான. அப்ப அங்க என்னன்னா ஒரு இடம் கொடுத்துருப்பீங்க, தாத்தா பாட்டி கொடுத்துருக்கலாம், அந்த இடம் திரும்பி வாங்கியிருப்பீங்க. ஒரு சிம்பிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு 3 பெண் குழந்தைகள், திருமணமே ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3 பெண்கள் வயது 30 மேல ஆயிடுச்சு. ஜாதகத்தை பாக்குறேன் சொல்றேன், ஏதோ உங்க பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு வம்சாவளி இருக்கக்கூடிய ஒரு கோயில் சொத்துக்காக போட்டிருக்கீங்கன்னா ஆமா அப்படிங்கிறாங்க. வேணாம், அந்த சொத்து வாங்காதீங்க, கொடுத்துருங்க, அதுக்காக கேஸ் எல்லாம் போட்டு வாபஸ் வாங்குங்கன்னு. எங்க அது பல கோடி ரூபா போகுங்க, எங்க பங்காளிங்க எல்லாம் போட்டிருக்காங்க, அதுல 7, 8 பாகம் வருது, அதுல எங்களுக்கும் ஒரு பாகம் வரும் தானே போட்டிருக்கோம், உங்களுக்கு அது வேணாம். ஏன்னா 9ஆம் சனிவா உட்கார்ந்துட்டு இருக்காரு, திசை நடத்திட்டு இருக்காரு. அப்ப என்ன சொல்ல வருதுங்க, இதை எடுத்துட்டா வம்சம் கலையாதுன்னு அர்த்தம். அப்பா என்ன சொல்றாங்க, சரி வாபஸ் வாங்குங்க சொல்ற, வாபஸ் வாங்கிடுறாங்க. ஒரே வருஷத்துல 3 பொண்ணு கல்யாணம். மிராக்கல், உண்மைதான். கிரகங்கள் ஏதோ சொல்லுங்க விஷயத்த. அப்போ குலதெய்வத்துல கூடிய பிரச்சனையை எடுத்து சொல்லும் 9ஆம் பாவம் சனி பகவான். தனுசு வீட்டுல இருக்கலாம், உங்க ஜாதகத்துல 9ஆம் பாவத்துல இருக்கலாம். சரி, இப்போ 1ஆம் பாவம் லக்னத்தில் வச்சுக்கோங்க, ஒரு பாவ கிரகம் சனி பகவான் இருக்காரு, சரிங்களா. வேற ராகுவோட சேர்ந்திருக்காரு, செவ்வாயோட சேர்ந்திருக்காரு, சூரிய பகவான் தொடர்பு இருக்கு அப்படின்னாவே எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆத்ம பலம் குறையும்.
உங்களை அடுத்த செயல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேகமா போவீங்க, எங்க ஒரு பக்கம் ஸ்கிப் ஆயிடும். மறுபடியும் எப்படி ஸ்டார்ட் பண்ண கைட் கிடைக்க மாட்டாங்க. கீ கொடுக்கணும், உங்களுக்கு கீ கொடுத்தாதான் அடுத்த விஷயம் நீங்க மூவ் பண்ணி போக முடியும். எத்தனை நாளைக்கு உங்களுக்கு கீ கொடுத்து கூட்டிட்டு போறது இல்லைங்களா? நமக்குள்ள விஷயம் நம்ம தானே ஸ்கெட்ச் போடணும், நம்ம தானே மூவ் பண்ணணும், நமக்கு வெற்றி வேணும்னு நம்ம தான் செயல்பாடு பண்ணணும் இல்லைங்களா? அப்ப லக்னத்தில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னா உங்களுடைய எல்லை தெய்வங்களை வழிபாடு எடுத்துக்கோம். ஒரு ஜாதகம் ஜெயிக்கணும் அப்படின்னா சில வழிபாடு முறைகள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். எல்லா ஊர் எல்லையிலும் வந்து பாத்தீங்க வச்சுக்கோங்க, ஒரு எல்லை தெய்வம் இருக்கும் இல்லைங்களா? ஒரு அம்மன் இருக்கும். அந்த தெய்வத்தை வணங்கணும். காவல் தெய்வம் சனி பகவான் தான் புரியும் சரிங்களா? காவல் தெய்வம்னாவே சனி பகவான் தான். அதே மாதிரி அம்மன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து சந்திரனை குறிக்கும். அப்ப சனி பகவானும் சந்திர பகவானும் ஒரு ஊர் எல்லாம் காவலுக்கு இருக்காங்க. எல்லா ஊர்லயும் இருப்பாங்க, எந்த ஊர்லயும் இல்லாம இருக்க மாட்டாங்க சரிங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வழிபாடு எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்ப நான் ஈரோட்டுக்கு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி இருக்கு. அதே போல திண்டல் மலை எனக்கு வந்து ஃபேமஸ். அப்ப தொழில் சிறப்பு அப்படிங்கும் போது செவ்வாய் இயக்கணும், செவ்வாய் பகவான் நம்ம இயக்கி ஆகணும். அப்ப முருகர் திண்டல் மலை. அப்ப சென்னிமலை கொடுமுடி அது வந்து ஈரோட்டுல ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இல்லைங்களா? பவானி கூடுதுறை அம்மன், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வருடத்தில் ஒரு 3 முறையாவது போயிட்டு வரணும், வருடத்தில் 3 முறையாவது போயிட்டு வரணும். அந்த மாதிரி ஸ்தலங்கள் இப்போ உங்க இடத்துல உங்களுடைய எல்லையில என்ன தெய்வம் இருக்கு அதுக்கு பக்கமா இருக்குன்னா வாரம் ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களால முடிஞ்ச செய்யுங்க. இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அதெல்லாம் கிடையாது. உங்க எண்ணம் மனம் செயல் ஒன்றே இணைந்து ஒரு வழிபாடு செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு அதுக்கான பலனே கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கோயில் வந்து வணங்கும் பொழுது சுத்தி வரீங்க அப்படின்னா உள் பிரகாரம் இருக்கும், வெளி பிரகாரம் இருக்கும். அதுக்கு மதில் சுவர் சுத்தி மொத்தம் 3 பிரகாரம் இருக்குங்க ஒரு கோயில்ல. பெரிய பெரிய கோயில் என்ன பண்ணுவோம், சுத்தம் வெளியே நம்ம, ஆனா உள் பிரகாரத்தையும் சுத்தணும், வெளி பிரகாரத்தையும் சுத்தணும். வெளியே வந்தீங்கன்னா மதில் சுவர் இருக்கு இல்லைங்களா, அந்த ரோடு இருக்கும் பாருங்க, கிரிவலம் எல்லாம் போறோம் இல்லைங்க, ஏன் போறோம் கிரிவலம் எல்லாம்? அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் வெளியே உள்ள பிரகாரமும் 3 பிரகாரம் சுத்தணும். நம்ம 3 பிரகாரத்தை வழிபாடு எடுத்துக்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் 5 நெய் விளக்கு ஏத்துங்க. எவ்வளவு ஏத்தணுங்க? ஏன் 5? பஞ்சபூதம் 5ங்க, அவ்வளவுதான். அதை எடுத்துக்கலாம். நீங்க சூரியன் ஆத்மா பலம் இருக்கிற இடம் 5ஆம் இடம் இல்லைங்களா? 5 விளக்கு ஏத்துங்க. அது 10 விளக்கு வாங்கிட்டு போய் அந்தந்த இடத்துல போய் தான் விளக்கெல்லாம் போடணும்னு கிடையாதுங்க. அந்த கொடிமரத்துக்கிட்ட போய் 5 விளக்கு போட்டாவே எல்லா தெய்வத்துக்கும் சமர்ப்பணம். அங்கதான் நம்ம விழுந்து வணங்குறோம் இல்லைங்களா? அதனால அங்கதான் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு நமக்கு. அதனால அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, இப்ப லக்னம் சனி பகவான் இருக்குன்னா எல்லை தெய்வத்தை கும்பிட்டு சொல்லிட்டேன், உங்க ஊர் எல்லை சொல்லிடு சரிங்களா? இப்ப 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது, சனி பகவான் நட்சத்திரம் பாருங்க. நட்சத்திரம் முக்கியம் இல்லைங்களா? எந்த ஸ்டார்ல இருக்காங்க அப்படி. இப்ப கேதுவுடைய ஸ்டார்ல இருக்கு அப்படின்னா பிள்ளையார்பட்டி வருடம் ஒரு முறை போயிட்டு வாங்க. சந்தன காப்பு செய்யுங்க. பிள்ளையார்பட்டியில பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து உச்சிக்கால மதிய பூஜை வந்து ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை தான் கலந்துக்கணும். ஏன்னா சிம்ம வீட்டு நட்சத்திரம் மகம் இருக்கு. அந்த மகம் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷருக்கு நட்சத்திரம் 10 இல்லைங்களா? 10 தானே கர்ம நட்சத்திரம் இல்லைங்களா? அதனால ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நட்சத்திரம் மகமா இருக்கலாம், உங்க ஜென்மஸ்தானம் இருக்கலாம். மொத்தம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த உச்சிகால பூஜை மிகவும் சிறப்பு. 5 சனி பகவான் இருந்தா அந்த வழிபாடு எடுத்துப்போம். உங்களுடைய குலதெய்வத்திற்கு எலுமிச்சம்பழத்தோட மாலை எப்படி போடணும்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு எண்ணிக்கை சொல்றேன், 24, 48, 54, 63, 88, 91, 108 இந்த எண்ணிக்கையில எலுமிச்சங்கனி வாங்கிப்போம் சரிங்களா? பன்னீர், பச்சை கற்பூரம், உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் இதுல வந்து நீங்க கலந்து எலுமிச்சம் பழத்தை நல்லா கழுவிக்கணும். அதுல கழுவி வச்சுட்டு அதே ஒரு மஞ்சள் நூலோ இல்ல சரடோ வாங்கிக்கோங்க, வெள்ளை நூல் கூட வாங்கிக்கலாம் நீங்க, அந்த எலுமிச்சம்பழம் மாலை கொடுக்குற மாதிரி. அதே பச்சை கற்பூரம், பன்னீர், கஸ்தூரி மஞ்சள்ல அந்த நூல் என்ன பண்ணணும், நல்லா வந்து தடவி காய வச்சிருங்க. ஒவ்வொரு கனியை எடுத்து கோர்க்கும் பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு, என்ன தெரியுங்களா? சகல காரியங்களும் கைகூட வேண்டும் சொல்லி ஒவ்வொரு கனியா கோருங்க. யாரு? 5ஆம் இடத்தில் சனி பகவான் நின்ற ஜாதகர் உங்க கையால கோர்த்து கொண்டு போய் உங்க குலதெய்வத்துக்கு போட்டுட்டு வாங்க. அது அம்மனா இருக்கலாம், காவல் தெய்வமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஒரு ஆண் தெய்வமா கூட இருக்கலாம். ஆனா பெண் தெய்வத்துக்கு பௌர்ணமி வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஆண் தெய்வத்துக்கு எடுத்தீங்கன்னா அமாவாசை சிறப்பு. சரி, இப்ப சனி பகவானோடு எடுத்துக்கோங்க, ராகு பகவான் இருக்காங்க, இல்ல சனி பகவானோட கேது பகவான் இருக்காங்க அப்படின்னா வருடத்தில் 3 முறை போயிட்டு வாங்க.
வருடத்தில் 3 முறை கட்டாயம் போயிட்டு வரணும். ஒண்ணு இல்லைங்க, 1 5 9 ஏக்கர் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் போகும்போது நீங்க, ரெண்டாவது 5, அடுத்து 5 9. சரிங்களா? இந்த பாவத்தை நம்ம இயக்கியாகணும். உங்களுக்கான விஷயங்கள் படிப்படியா தடைகள் இல்லாமல் கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, கருவறைக்குள்ள வந்து காத்து இருக்காது இல்லைங்களா, குப்புன்னு தானே இருக்கும். நீங்க என்ன கலந்து கொண்டு போறீங்க? இதுல பன்னீரும் பச்சை கற்பூரமும் கஸ்தூரி மஞ்சள், அந்த பல வாசம் எப்படி இருக்குது இல்லைங்களா, அதுல அலசி கொண்டு போறீங்க. அடுத்த நாள் கூட அந்த மாலையை வெளியே போட மாட்டாங்க. கம கம கமன்னு இருக்குங்க வாசம். செஞ்சு பாருங்க. சரிங்களா? யார் செய்ய போறீங்க இதுல சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. சத்தம் கம்மியா இருக்கு. தூங்கிட்டு இருக்கீங்களா? தூக்கம் வருதுங்களா பேசுறது? இல்லைங்க. ஓகே. இப்போ 9ஆம் இடம், 9ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கு அப்படின்னாவே மறைமுகமா அப்பா வழி வரக்கூடிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. நீர் ராசியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேணுங்க, கடகம், விருச்சகம், மீனம். இதுல மீனம் விருச்சகத்துக்கு மட்டும் ஒரு ரூல். கண்டிப்பா அவங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஆண் வழியில ஆத்துலயோ கிணத்துலயோ அடிச்சு கொண்டு தூக்கி போட்டிருப்பாங்க. மாற்றுக்கருத்தே கிடையாது. விருச்சகத்திலையும் மீனத்திலையும் சனி பகவானோடு ராகு இருக்காங்க, கேது இருக்காங்க. ஏதோ ஒரு கிரகம் ராகுவோட, ராகு இல்ல கேது, சரிங்களா, இருக்காங்கன்னா கேட்டு பாருங்க. ஏதாவது அவங்களுடைய அப்பா வழியில வந்து ஆத்துல வந்து விழுந்திருக்காங்களா, கிணத்துல ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஆமாம்பாங்க. ஒண்ணு இல்லைங்க, அடிச்சுதான் கொண்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. அதுக்கும் ஆமான்னு சொல்லுவாங்க. அது கர்மா. 8ஆம் இடம் காலபுருஷருக்கு. 8ஆம் இடம் இல்லைங்களா, 10ஆம் அதிபதி இல்லையா காலபுருஷருக்கு. 10ஆம் அதிபதியான கர்மாதி சனி பகவான் தாங்க. 11 பாதகாதிபதி அவர் தான் காலபுருஷருக்கு. உண்மைதானே? 11 லாபம் அதுதான், கஜானா அதுதான், பாதகமும் அதுதான். அப்ப இங்க 8 சம்பந்தப்படுது. 8உடைய அங்க ஒரு ஸ்டார் இயங்கிட்டு இருக்கு. அனுஷம் 4ஆம் பாதம். அனுஷ நட்சத்திரம் அடிக்கடி சொல்வேன் நான். 2 ஸ்டார் மட்டும் மிகப்பெரிய பிரச்சனை. அனுஷம் 3ஆம் பாதமும் அதே மாதிரி இல்ல, கேட்டை 3ஆம் பாதமும் அனுஷம் 4ஆம் பாதம். என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். அனுஷம் 4ஆம் பாதம் விருச்சகத்திலையும் கேட்டை 3ஆம் பாதம் மட்டும் ஏங்க பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்க, 4ஆம் பாதம் ஏன் பிரச்சனையா வருதுங்க? வர்க்கோத்தம் ஆகுறாருங்க. 8ஆம் இடத்திற்கு 8ஆவது இயங்குறாரு. எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் 8க்கு 8. அப்ப சந்திரன் வச்சுக்கோங்க, விருச்சிக ராசியில பிறந்திருக்காங்க. அனுஷம் 4ஆம் பாதத்திலேயே பிறந்திருக்காங்க. சந்திரன் எங்க இருப்பாருங்க? 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல வர்க்கோத்தம் ஆவாருங்களா? அனுஷம் 4ஆம் பாதம் அப்படிங்கும் போது கேட்டை 3ஆம் பாதம் ஏன் பிரச்சனைங்க? கேட்டை 3ஆம் பாதம் சந்திரன் தன் வீட்டுக்கு 8ஆ வருவாருங்க. சந்திர பகவான் கடகத்துக்கு 8ஆ வருவாரு. கேட்டை 3ஆம் பாதத்திலையும் அனுஷம் 4ஆம் பாதத்தில் வந்தாங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை அவங்க வாழ்நாள் முழுதும் செஞ்சே ஆகணும். வருடம் ஒரு முறை. யாருக்கெல்லாம் வேணும் இந்த பரிகாரம்? யாருக்கெல்லாம் வேணும் சொன்னீங்கன்னா சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் வேணுங்களா? கண்டிப்பா செய்வீங்களா? உங்களை தேடி வரக்கூடிய சொல்லி கொடுங்க வாடிக்கையாளர்களுக்கு. சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குல தெய்வத்துக்கு அவங்களுடைய குலதெய்வம் வேணுமோ அந்த குலதெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 குடம் தண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் 3 பித்தளையோ இல்ல செம்புலையோ வாங்கிக்கணும். அந்த 3 குடத்தையும் ஐயரு கட்டை கொடுத்து கலசம் பண்ணி அதுக்கு தட்சணை கொடுத்துருங்க. அவங்க நூல் சுத்தி கொடுப்பாரு இல்லைங்களா, கை கட்டினீங்கன்னா பிரைன் லாக் ஆயிடும். நான் சொல்றது உங்க மைண்ட்ல ஃபிட் ஆகாது. ஃப்ரீயா உட்காருங்க. சரிங்களா? எஸ். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 3 குடத்தை ஐயரு கட்டை கொடுத்து கலசம் பண்ணி அதை வாங்கிட்டு வருவோம். உங்க வீட்டுல என்ன தண்ணி இருக்கோ, உப்பு தண்ணி இருக்கா, உப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தோட கோயில் இருக்குங்களா, அந்த இடத்துல என்ன தண்ணி இருக்குன்னு பாருங்க. அங்க ஆத்து தண்ணி இருக்குன்னு ஆத்து தண்ணி, மிடில்ல வந்து ஒரு ஊர் இருக்கும் இல்லைங்களா, அங்க ஒரு தண்ணி. அப்ப ஆத்து தண்ணி, கிணத்து தண்ணி, போர் தண்ணி, இந்த 3 தண்ணியும் கொண்டு வந்து உங்க குலதெய்வ கோயிலுக்கு 3 குடத்தோட கொடுத்துடணும். வருடம் ஒரு முறை. ஏன் அந்த 3 குடம் தண்ணி கொடுக்கணும்? விருச்சிக ராசி நீர் வீடு தானே, சந்திர பகவான் நீர் கிரகம் தானே, அதனால 3 குடம் தண்ணி கொடுக்கணும். சரி, இது வந்து அனுஷம் 4ஆம் பாதத்துக்கு. கேட்டை 3ஆம் பாதம் பாத்தீங்கன்னா கும்பம்னா கோபுர கலசம், இன்னொன்னு கும்பாபிஷேகம் இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணணும்? வருடத்துல 3ல இருந்து 5 வரைக்கும் கலந்துக்கணும் கும்பாபிஷேகத்துல. அந்த கும்பத்துல தீர்த்தம் படும்போது நிக்கணுங்க அவங்க கீழே. கேட்டை 3ஆம் பாதமும் கும்ப லக்னம் கும்ப ராசி யாரா இருந்தாலும் சரி,
எப்ப கும்பத்துல தண்ணி படுதோ அப்ப நீங்க வந்து நின்னீங்கன்னா தான் உங்க ராசி லக்னம் ஆக்டிவேஷன் ஆகும். இப்ப என்ன பண்றாங்க, தனியா போய் பிளாஸ்டிக்ல வாங்கிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுல வச்சு குளிப்பாங்க. அதெல்லாம் யூஸே கிடையாது. கும்ப லக்னம் இயங்கணுமா, கும்ப ராசி இயங்கணுமா, கேட்டை 3ஆம் பாதம் பிரச்சனை இல்லாம இருக்கணுமா, என்ன பண்ணணுங்க, கும்பத்து அதான் முகூர்த்த நேரம் தானே எல்லாமே. ஒரு சில நேரம் தானேங்க இல்லைங்களா, அந்த டைம்ல அது கீழே அவங்க நிக்கணும். அந்த தண்ணி மேல படும் போது இங்க சந்திரன் இயங்குவார். பாசிட்டிவ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நெகட்டிவ் நமக்கு வேணாம் தானே, எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. நம்ம எதை எடுத்துக்கிறோம் தானே இங்க முக்கியமான விஷயம். ஸோ அந்த விஷயத்த ஏற்குங்க. சரிங்களா. சரி, இப்போ 9ஆம் இடம் சனி பகவான் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, அது விருச்சகத்துக்கு 9ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே பாக்கியஸ்தானம் இல்லைங்களா. தனுசு வீட்டுல இருக்காருன்னா அது யாகச்சாலை, யாகங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கணும். சரிங்களா. தனுசுல சனி பகவான் இருக்கார், உங்கள் சுய ஜாதத்துல இருக்கலாம். சரிங்களா. இருக்காரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா யாகசாலைக்கு எல்லாம் என்ன பண்ணணும், அந்த யாகத்துக்கு வேள்விக்கெல்லாம் குச்சி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா கடைசியா முடியும் போது பாத்தீங்கன்னா பழம் போடுவாங்க தெரியுங்களா. முதலும் நீங்க இருக்கணும், முடிவும் நீங்க இருக்கணும். அதான் A to Z. குச்சியும் வாங்கி தரணும், அந்த யாகத்துக்கான பழம் வாங்கி தரணும். அதை மறக்காம சொல்லுங்க. சரிங்களா. அது ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுடைய முன்னோர் வழி சொன்ன இல்லைங்களா, அந்த இறப்புகள் இருந்திருக்குன்னு சொன்னேன். ஒரு ஆத்மா சாந்தி ஆகாம இருக்குங்க. ஆத்மா 9ல் சனி பகவான் இருக்காரு, இல்ல 9ஆம் அதிபதி சாரத்தில் இருக்காரு, 9ஆம் அதிபதி கிரகங்களோடு இருக்காங்க அப்படின்னா தேவிப்பட்டினம் போகணும் அவங்க வருடம் ஒரு முறை. எங்க போகணுங்க, ஏன் அங்க போகணும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், எல்லாமே நம்ம கோயில்ல இருக்கும் இல்லைங்களா, நிலத்தில் இருக்கும். அங்க எங்க இருக்காருங்க, நீர்ல இருக்காங்க. அப்ப சனி 9 என்ன சொல்றோம், நம்ம ஒரு ஆண் வழி ஆத்மா சாந்தி ஆகாம இருக்கு, நீர்ல கண்டங்கள் இருந்தவங்க இருப்பாங்க சொல்றோம் இல்லைங்களா. அப்ப எங்க போகணும், தேவிப்பட்டினம் போகணும். அங்க போய் நீங்க வழிபாடு எடுத்துக்கும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு, எல்லா நேரத்துலயும் போகலாமா, கூடாது. 6 மணிக்கு முன்னாடி போய் நிக்கணுங்க. 6ன்னா யாரு, சுக்கிரன். நம்பர் 6 சுக்கிரன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா விடியும் வேலையை 6 மணி தானே உங்களுக்கு. ஆத்ம கிரகம் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறோம் 6 மணிக்கு மேல தானேங்க. 5:58 போது நீங்க வந்துடணும். 5:58 போது நீங்க அந்த எல்லைக்கு வந்துடணும். 12 முறை வலம் வரணும் தண்ணிக்குள்ளார. 12 ராசி கட்டம் தாங்க. நம்ம ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு லாக்ல ஒரு கீ இருக்கும் இல்லைங்களா, ஒரு பாக்ஸ் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது லாக் இல்லைங்களா, அது ஓபன் ஆகணும், அங்கதானே கீ இருக்கும், வேற பக்கமா இருக்கும். அப்ப 12 முறை பொறுமையா வலம் வாங்க. தயவு செஞ்சு கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இங்க சுத்திட்டு இருப்போம், வேற எங்கேயோ சிந்தனை இருக்கும், அது பலிதம் கொடுக்காதுங்க. சொல்லுவாங்க நான் 10 முறை போயிட்டு வந்தேங்க, 5 முறை எதுவுமே நடக்கும். என்ன காரணம், அவங்க சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும். வழிபாடு முறைனா நீங்க வந்து அபிஷேகம் பண்றது, அர்ச்சனை பண்றது, இதெல்லாம் விட நீங்க எவ்வளவு தூரம் கனெக்ட் ஆகுறீங்கன்னு தான் இம்பார்ட்டன்ட் கடவுளோட. வீட்டுல இருந்து கிளம்பும் போது குலதெய்வத்துக்கு என்ன பண்ணணுங்க, விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு தான் கிளம்பணும். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எப்படிங்க, குலதெய்வம் அனுமதி கொடுக்காம எந்த தெய்வம் அனுமதி கொடுக்காது. அங்க போய் கேட்பாராம், உன் குளத்துல இருந்து ஆள் வந்திருக்கான்ப்பா, இந்த பரிகாரம் பண்றாப்பா, இந்த வரம் தரட்டுமான்னு கேட்பாராம். அங்க சொல்லுவாரு குலதெய்வம், என்ன வந்து அவன் பார்க்கவே இல்லை, எங்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லை, போச்ச 1 லட்சம் ரூபாய் பரிகாரம் உங்களுக்கு வாஷ் அவுட். ஏன் கையில கிடைக்கல, செய்யற விஷயம் நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2 உணவு சாப்பிடக்கூடாது. யாருக்கெல்லாம் தெரியும், 2 உணவு சாப்பிடாம வரும். ஒரு 5 ரூபா ஒரு 10 ரூபா நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்தை கிளீன் போல்டு பண்ணிடுவாங்க. எதுன்னு தெரியுமா உங்களுக்கு, ஆயில் எதெல்லாம் பொரிப்பாங்க, பஜ்ஜி போண்டா சிப்ஸ் பப்ஸ் இல்லைங்களா, இதெல்லாம் சனி பகவான் ஆக்டிவேஷன். எதுல எல்லாம் கேஸ் இருக்கு, 10 ரூபா 7up, கொக்கோ கோலா, பெப்சி இல்லைங்களா, சோடா, வெயில் காலம் வேற, ஆசையா இருக்குள்ள குடிக்கணும் அப்படின்னு 10 ரூபா தான். அது ராகு ஆக்டிவேஷன். என்ன ஆக்டிவேஷனுங்க, சனி பிளஸ் ராகு பகவான். 5 ரூபாயும் 10 ரூபாயும் நீங்க பண்ற 1 லட்சம் ரூபாய் பரிகாரத்தை என்ன பண்ணிடுவாங்க, வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. அப்ப சாப்பிடாம வரணும். சரி, காலை இட்லி சாப்பிடுவீங்க, பக்கத்துல வைப்பாங்க உளுந்து வடை இல்லைங்களா, 2 இட்லி 1 வடை, காலைல டிஃபன் பினிஷா. ராகு யாருங்க, உளுந்து தானே. எதுல பொறிக்கிறாங்க, அவ்வளோ வேணாம்,
மதியம் சாப்பிடுறீங்க, அப்பளம் வைப்பாங்களா? சும்மா வைப்பாங்களா? ஏதாவது 5 ரூபா பணம் கொடுத்து வாங்கணும். அப்பளம் சும்மா தானே கொடுப்பாங்க. அது யாருங்க? அதுவும் ராகு பிளஸ் சனி பகவான். வைக்கும் போது என்ன சொல்லுங்க, வேண்டாங்க. எப்படிங்க? அப்பெல்லாம் பிடிக்காது, அன்னன்னைக்கு மட்டும் பிடிக்காது. ஏன்னா செலவு பண்ணி வந்திருக்கோம், நம்ம நேரத்தையும் உழைப்பையும் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கான விஷயம் வேணும் இல்லையா? அதனால எந்த ஒரு பரிகாரத்துக்கு சென்று வந்தாலும் இந்த உணவுக்கு தவிர்த்துருங்க. சரிங்களா? எஸ். சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். ஏன்னா பேசிட்டே போலாம். சந்தேகம் இருக்குன்னா கேளுங்க. ஒண்ணுக்கு மத்த எல்லா இடம் டைம் இல்லைங்க, டைம் இல்லை. நானும் ஈரோடு வரைக்கும் போகணும். சரிங்களா? அதனால சந்தேகம் இருக்கு அப்படின்னா 2 கேள்வி கேளுங்க, ஆன்சர் பண்றேன். ரோகிணியில் சந்திரன் இருந்தா வளர்பறியா தேய்பறீங்களா? சந்திரன் ஆமாங்க, அத்திரமா இருந்தாலும் கூட சூரிய பாப்பாக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த கிரகத்தோட நன்மையும் இல்ல. தேய்பறீங்களா? மன அழுத்தம் இருக்கும், பயம் இருக்கும், மாமா சப்போர்ட் இருக்காது. சரிங்களா? 2வது வேலை தான் சரியா அமையும் உங்களுக்கு. 2வது ஒர்க் தான் கரெக்டா அமையும். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, எனக்கு எல்லாம் தெரியும் விஷயம் இருக்கும். முதல்ல நான் கத்துக்க தயார் நினைச்சிட்டாவே ரோகிணி பொழைச்சுக்கும். சரிங்களா? மாமா இருக்காங்க, மாமா இருக்க மாட்டாங்களே, சப்போர்ட் இருக்காது. ரோகிணி யாரு பிறந்தாங்க? கிருஷ்ணர் பிறந்தாரு இல்லைங்க. யாரு அழிக்க பிறந்தாங்க? மாமா அழிக்க தான் பிறந்தாங்க. மாமா விட்டு விலகி இருக்க சொல்லுங்க, பிரச்சனையே வராது. அந்த நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். சரிங்களா? சரி, ஓகே. சனி பகவான் அங்க இருக்காரு உங்களுக்கு. சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா 4 சொத்து இருக்கு அப்படின்னா 5வது சொத்து சேர்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு சொத்தை வித்துதான் மாத்தணும். சரிங்களா? சொத்துக்கள் சேரும் 35-40 வயசுக்கு மேற்கொண்டுதான் அமையும் எல்லா லைஃபுமே. சரிங்களா? கொஞ்சம் அவர் வந்து டிப்ரெஷன்ல இருப்பார். சரிங்களா? மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு யாருக்குங்க, இந்த ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9-10 அதிபதியான கிரகம். பாதகாதிபதி அவர் தான், பாக்கியாதிபதி. அப்பா சப்போர்ட் கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்பாவை நல்லா பாத்துக்க சொல்லுங்க. செய்யற வேலையில கொஞ்சம் கவனமா கண்ணும் கருத்துமா செய்ய சொல்லுங்க. அப்பா எல்லா விஷயம் கிடைக்க ஆரம்பிச்சு. சரிங்களா? ஓகே, வாய்ப்புக்கு மிக்க நன்றி. எனது பெயர் மீனாட்சி வெங்கடேசன். என்னுடைய ஃபோன் நம்பர் 7708791654. ஆன்லைன்லயும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன், புக் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஆனா ஃப்ரீயா பண்ண மாட்டேன், காசு வாங்கிட்டு தான் பண்ணுவேன் இல்லைங்களா? சில நம்ம நிறைய பேர் இருப்பாங்க, நல்லா பேசுனீங்கம்மா, நிறைய சொன்னீங்கம்மா அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒரு கேள்வி பற்றி கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம பிஸியா இருப்போம், பட் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேட்கும் போது. பட் இதை என்ன பண்றதுங்க, நம்ம தொழில் இல்லைங்களா, நம்ம உழைப்புக்கேற்ற கூலி வாங்கி தானே ஆகணும். உண்மைதான் என்னங்க? அதனாலதான். அனைவருக்கும் நல்வாழ்த்துகள். தேங்க்யூ. நன்றிம்மா, ரொம்ப அருமையா சனியை பத்தி சக்க